தமிழ்நாட்டில் அறுவை சிகிச்சை மூலம் நடக்கும் பிரசவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணங்களாக இருப்பது என்ன? கடந்த 2021-22 ஆண்டில் 47.4% இருந்த சிசேரியன் பிரசவங்கள் தற்போது 51.2% அதிகரித்துள்ளன. கருவில் உள்ள குழந்தையின் சீரற்ற இதய துடிப்பு, குழந்தை மற்றும் கர்ப்பிணியர் உடல் எடை அதிகரிப்பு, நீரிழிவு, தைராய்டு, இரத்த சோகை போன்றவை சிசேரியன் அதிகரிக்க முக்கிய காரணங்களுக்கு வழிவகுக்கிறது. மேலும் இரத்த அழுத்தம், பிற நோய்களால் கர்ப்பிணியர் பாதிக்கப்படுவது போன்றவையும் அடங்கும். கர்ப்பம் தரித்ததில் இருந்து பிரசவ காலம் வரை 10 கிலோ உடல் எடை கூடுவது, அதை மீறி அதிக எடை கூடுவதும் சிசேரியனாக காரணமாகலாம். கர்ப்ப காலத்தில் உணவு முறையிலும் உடற்பயிற்சியிலும் பெண்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பாரம்பரிய பழக்கம் என வருபவர்கள் இனிப்புகளைத்தான் அதிகம் கொண்டு வருகின்றனர். இதனால் இனிப்புகளை தவிர்த்து நார்ச்சத்து, புரதச்சத்து உள்ளிட்ட ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டர்களின் அறிவுரைப்படி செக்கப் செய்வதும் மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும் அவசியமான ஒன்றாகும். அதிக சோர்வை ஏற்படுத்தும் வேலை, அதிக எடை தூக்குவதை தவிர்த்து அனைத்து வேலைகளையும் செய்யலாம். நடைப்பயிற்சி செய்வதுடன் சரியான உணவு உட்கொண்டால் சுகப்பிரசவம் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.